திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி காந்தி நகரில் திரௌபதியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. அக்னிகுண்ட வசந்த விழாவில் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். மார்ச் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய 18ஆம் நாள் விழாவில் பகலில் மகாபாரத சொற்பொழிவு மற்றும் இரவில் தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றன. சென்னை வடபழனி முருகன் கோயிலில் சித்திரை விஷு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம், அர்ச்சனை உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. தமிழ் கலாச்சாரத்தை போற்றும் வகையில் அதிகாலை முதல் முருகனை தரிசிக்க வந்த ஏராளமான பக்தர்கள் புத்தாடை அணிந்து மகிழ்ச்சியோடு குடும்பத்துடன் வந்து சாந்தியும் சமாதானமும் வேண்டி நம்பிக்கையுடன் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தான் தமிழ் புத்தாண்டு. நம்மளுடைய ஆடை அணிகள் கூட பார்த்தோம்னா சேரீ, வேட்டி சட்டை இந்த மாதிரிலாம் கட்டுறது, புடவை அப்படிங்கிறதே இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள். அதில் முருகர் கோயிலில் பார்த்தோம்னா இன்றைக்கி நிறைய கூட்டம், காலையிலே நிறைய கூட்டம் இருக்குது. முருகருடைய ஆசீர்வாதத்தில் எல்லா மக்களும் எல்லா நாளும் பார்த்து நல்லா வாழணும். தேனி மாவட்டம் அல்லிநகரத்தில் சுமார் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வீரப்ப ஐயனார் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சாமி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அள்ளி நகரத்தில் இருந்து பங்களாமேடு பகுதியில் உள்ள சோமலை ஐயனார் கோவிலுக்கு தேனியில் உள்ள முக்கிய சாலைகள் வழியாக சாமி ஊர்வலம் நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் ஊர்வலமாக நேர்த்திக்கடனை செலுத்தினர். வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்.